ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மாக்களின் பயணம், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டாக்டர் மைக்கேல் நியூட்டன். அத்தியாயம் 12, வாழ்க்கை தேர்வு. ஆன்மா பூமிக்கு மற்றொரு பயணத்துக்காக மீண்டும் ஆன்மா உலகின் தெய்வ மனையை விட்டு செல்லும் அந்த நேரம் வருகிறது. இந்த தீர்மானம் எளிதான ஒன்றல்ல. முழுமையான மெய்யறிவுடைய ஒரு உலகத்தை, தன்னுரிமையும் இன்ப நிறைவும் உள்ள வாழ்க்கையை பௌதீக, மானசீக, மனித உடலின் கோரிக்கைகளுக்காக விட்டு செல்ல தயாராகி கொள்ள வேண்டும். ஆன்மா உலகில் மீண்டும் நுழையும் போது ஆன்மாக்கள் எவ்வளவு களைப்பாக இருக்கலாம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பலர் மீண்டும் பூமிக்கு செல்வதை பற்றி நினைக்க விரும்பவில்லை. ஒரு பௌதீக வாழ்க்கையின் முடிவில் நமது குறிக்கோள்களுக்கு அருகில் நாம் வராத போது இது மிக மிக உண்மையாகும். ஆன்மா உலகத்திற்கு திரும்பிய பிறகு சுயமாக புரிந்து கொள்ளுதல், நட்பு, இரக்க உணர்வு ஆகியவற்றை கொண்ட உலகத்தை விட்டு தாக்குதலை தொடங்குகின்ற போட்டியிடும் மனிதர்களால் கொண்டு வரப்பட்ட உறுதியின்மை, பயம் நிறைந்த சூழ்நிலைகளுக்கு தற்காலிகமாக செல்வதற்கு கூட ஆன்மாக்கள் அச்ச உணர்வு கொண்டிருக்கிறார்கள். பூமியில் குடும்பம், நண்பர்கள் இருந்த போதிலும் ஏராளமான மனித உருவெடுத்த ஆன்மாக்கள் எண்ணற்ற ஜனத்தொகைக்கு இடையில் தனித்தும் பெயர் அறியப்படாதவருமாக உணர்கின்றனர். ஆன்மா உலகில் அதற்கு எதிர்மறையானது உண்மை என என் நிகழ்வு நபர்கள் காண்பிப்பார்கள் என நான் நம்புகிறேன். ஏனெனில் அங்கு எல்லையற்ற காலத்தின் அடிப்படையில் நம் ஆன்மாக்கள் தங்களுக்கிடையே மிக நெருக்கமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். முடிவில்லாத உதவி தரும் பேரெண்ணிக்கையுள்ள மற்ற ஆன்மாக்களால் நம் ஆன்மீக தனித்துவம் அறியப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. நம் ஆற்றலை மீண்டும் இளமையாக உணரவும், சுயத்தின் தனிப்பட்ட மதிப்பீடு குறித்தும் சில ஆன்மாக்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் நீண்ட காலம் எடுக்கிறது. ஆனால் இறுதியில் மனித பிறப்பின் நடைமுறையை துவக்க ஆன்மா ஊக்குவிக்கப்படுகிறது. நம் ஆன்மீக சூழ்நிலையை விட்டு செல்வது கடினமாக இருந்தாலும் ஆன்மாக்களாக பூமியின் மீது பௌதீக இன்பங்களை விருப்பத்துடனும் ஏக்கத்துடனும் நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். கடந்த கால வாழ்க்கையின் காயங்கள் குணப்படுத்தப்பட்டதும் நாம் மீண்டும் நம்முடன் முழுமையாக இணைந்திருக்கும் போது நம் தனித்துவத்திற்கான பௌதீக வெளிப்பாட்டின் ஈர்ப்பை நாம் உணர்கிறோம். நம் ஆலோசகர்களுடனும் சமநிலையிலுள்ள தொகுதிகளுடனும் நமது பயிற்சி அமர்வு வேலைகள் நம்மை அடுத்த வாழ்க்கைக்காக தயார் செய்து கொள்ள தேவைப்படும் ஆன்மீக முயற்சியை அளித்துள்ளன. மனித இனத்தின் மீது நம் கடந்த கால செயல்களின் முன்வினை பயன்களும் நம் தவறுகளும் சாதனைகளும் மதிப்பீடு செய்யப்பட்டு வருங்காலத்திற்கான சிறந்த பாதையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த எல்லா தகவல்களையும் ஆன்மா தற்போது சேமித்து வைக்க வேண்டும். மேலும் 3 முதல் நிலையான முடிவுகளின் அடிப்படையில் செயல் நோக்கம் கொண்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும். 1. ஒரு புதிய பௌதீக வாழ்க்கைக்கு நான் தயாரா? 2. என் கல்வியையும் வளர்ச்சியையும் முன்னேற செய்ய எந்த குறிப்பிட்ட பாடங்களை ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன்? 3. என் குறிக்கோள்கள் மீது வேலை செய்ய சிறந்த வாய்ப்புக்காக நான் எங்கு செல்ல வேண்டும்? மேலும் என் அடுத்த வாழ்க்கையில் நான் யாராக இருப்பேன்? வயதான ஆன்மாக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோலங்களில் ஜனத்தொகையின் தேவைகளை பொருட்படுத்தாமல் குறைவாக மனித உரு எடுக்கிறார்கள். ஒரு உலகம் மரணம் அடைந்ததும் முடிக்காத செயல்களுடன் கூடிய அந்த ஆன்மாக்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த வகையான வேலைக்கு தகுந்த வாழ்க்கையை ஏற்பதற்காக மற்றொரு உலகத்திற்கு செல்கிறார்கள். அழிவற்ற ஆன்மாவிற்கான மறுபிறப்பு சுழற்சிகள் பிரபஞ்சத்தின் உடல் ஏற்புகளுக்கான அவசரத்தை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவின் உள்ளார்ந்த ஆசைகளால் கூடுதலாக சீராக்கப்படுவதாக தோன்றுகிறது. ஆயினும் பூமியில் அதிக ஆன்மாக்களுக்கான தேவை நிச்சயமாக உள்ளது. இன்று 5 பில்லியனுக்கு மேலான மக்களை நாம் கொண்டுள்ளோம். பிறப்பு, நோய் முதலிய சமுதாய நிலை புள்ளி விவர ஆய்வாளர்கள் கடந்த 2 லட்சம் வருடங்களில் பூமியின் மீது எத்தனை நபர்கள் வசித்துள்ளார்கள் என்னும் தங்களுடைய கணக்கீடுகளில் மாறுபடுகிறார்கள். சராசரி மதிப்பீடு ஒரு 50 பில்லியன் மக்களாகும். நான் குறைவு என்று எண்ணும் இந்த எண்ணிக்கை வெவ்வேறு ஆன்மாக்கள் ஆவி தோற்றங்கள் எடுக்கும் எண்ணிக்கைகளை குறித்து காட்டவில்லை. அதே ஆன்மாக்கள் தொடர்ந்து மறுபிறப்பு எடுக்கின்றனர். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேலான உடலில் குடியிருக்கும் ஆன்மாக்களும் உள்ளனர்.
என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்று பூமியின் மீது வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை இங்கு எப்போதாவது வசித்த ஆன்மாக்களின் மொத்த எண்ணிக்கைக்கு அருகில் உள்ளதாக நம்பும் மறுபிறப்பு எடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆன்மாக்களால் பூமியின் மீதான மறுபிறப்பின் அடுத்தடுத்த நிகழ்வு சரிசம நிலையற்று உள்ளது. கடந்த காலத்தை விட இன்று பூமிக்கு கூடுதலான ஆன்மாக்களின் தேவை உள்ளது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஜனத்தொகை மதிப்பீடுகள் கிட்டத்தட்ட 200 மில்லியன். 1800 போது மனிதர்கள் 4 மடங்கானார்கள். இன்னும் 170 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 4 மடங்கானார்கள். 1970 2010 வரை உலகத்தின் ஜனத்தொகை மறுபடியும் 2 மடங்காகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வாடிக்கையாளரின் மறுபிறப்பிற்கான காலவரிசை முறையை நான் படிக்கும் போது பழைய கற்காலம் சார்ந்த நாடோடியாக பண்பாடுகளில் 100, 1000 வருடங்களில் கூட அவர்களுடைய வாழ்க்கைகளுக்கிடையே வழக்கமாக நீண்ட கால இடைவெளி இருப்பதாக நான் கண்டு உணர்கிறேன். புதிய கற்காலத்தை சார்ந்த காலத்தின் விவசாயம் வீட்டு மிருகங்களின் அறிமுகத்துடன் 7000 5000 வருடங்களுக்கு முன்னர் என் வாடிக்கையாளர்கள் இன்னும் அடுத்தடுத்த வாழ்க்கைகளில் வாழ்வதாக அறிக்கை விடுகிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய வாழ்க்கைகள் பெரும்பாலும் 500 வருடங்கள் இடைவெளியில் இருக்கின்றன. நகரங்கள், வணிகம், கூடுதலாக கிடைக்கக்கூடிய உணவு ஆகியவற்றின் உயர்வுடன் வளரும் ஜனத்தொகையுடன் ஆன்மாக்களின் மறுபிறப்பு அட்டவணைகளும் அதிகரிப்பதை நான் காண்கிறேன். கிபி 1000 1500 இடையே என் வாடிக்கையாளர்கள் சராசரியாக 2 நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை வாழ்கிறார்கள். 1700 பிறகு இது நூற்றாண்டுக்கு ஒரு முறையாக மாறுகிறது. 1900 அருகில் என் நிகழ்வுகளில் ஒரு நூற்றாண்டில் ஒரு வாழ்க்கைக்கும் மேலாக வாழ்தல் பொதுவாக இருக்கிறது. அறித்துயல் நிலையிலுள்ள மக்கள் தங்களுடைய தற்போதைய நிலைக்கு வாழ்க்கைக்கு அருகே அடைவதால் கடந்த கால வாழ்க்கையை நினைவுக்கு கொண்டு வருதல் முன்னேற்றம் அடைகிறது. ஆதலால் இந்த ஆன்மா மறுபிறப்புகளின் அதிகரித்தல் அவ்வாறு தோன்றுகிறது என்று வாதிக்கப்பட்டுள்ளது. இது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு வாழ்க்கை முக்கியமானதாக இருந்தால் காலத்தில் எந்த வயதிலும் அது தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ளப்படும். சந்தேகமின்றி பூமியின் மீது மிகப்பெரிய ஜனத்தொகை பெருக்கம்தான் மிக ஆன்மாக்கள் அடிக்கடி இங்கு வருவதற்கான அடிப்படை காரணமாகும். மனித இனப்பெருக்கத்தின் இந்த எழுச்சியால் பூமிக்காக குறிக்கப்பட்ட ஆன்மாக்களின் விளக்க விவர பட்டியல் இழுபட கூடுவது சாத்தியமா? கிடைக்கக்கூடிய ஆன்மாக்களின் விவர பட்டியலை பற்றி நான் வாடிக்கையாளர்களை கேட்கும்போது ஆன்மாக்களின் ஒதுக்கீட்டை தீர்ப்பதை காட்டிலும் மிகையான ஜனத்தொகையிலிருந்து நம் கோளம் மரணம் அடைவதை பற்றி நான் கவலைப்பட வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். விரிவடையும் எந்த ஒரு ஜனத்தொகையின் தேவைகளையும் நிரப்ப புதிய ஆன்மாக்கள் எப்போதும் கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா அறிவுள்ள ஜனத்தொகைகளுக்கு இடையே நம் கோளம் ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமே இருந்தால் ஆன்மாக்களின் விவரப்பட்டியல் மிக அதிக அளவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பௌதீக வாழ்க்கைகளில் எங்கே, எப்போது, யாராக அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்க ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் உள்ளது என்று நான் கூறியுள்ளேன். முன்னேற்றத்தை துரிதப்படுத்த குறிப்பிட்ட ஆன்மாக்கள் ஆன்மா உலகில் குறைந்த காலத்தை செலவழிக்கிறார்கள். அப்படியாயினும் மற்றவர்கள் விட்டு செல்ல தயங்குகிறார்கள். இந்த விஷயத்தில் நம் வழிகாட்டிகள் பெரிய விளைவுகளை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதே உண்மை. மரணத்திற்கு உடனேயே மறுபயிற்சி நேரத்தில் ஒரு உள்ளே அழைத்து கொள்ளும் பேட்டி அளிக்கப்படுவது போல மறுபிறப்பிற்காக நம் தயார் நிலையை தீர்மானிக்க ஆன்மீக ஆலோசகர்களால் வெளியேறும் பேட்டிகளும் உள்ளன. தொடர்கின்ற நிகழ்வு தாழ்ந்த மட்டத்தில் உள்ள ஆன்மாவுடன் ஒரு வகையான ஆன்மீக காட்சியை எடுத்துக்காட்டு வாயிலாக விளக்குகிறது. நிகழ்வு 24. டாக்டர் நியூட்டன், நீ பூமிக்கு திரும்பி வரக்கூடும் என்பதை முதலாக எப்போது நீ தெளிவாக உணர்கிறாய்? நபர்: ஒரு மென்மையான குரல் என் மனதுக்குள் வருகிறது. மேலும் சொல்கிறது, ஏறத்தாழ நேரம் வந்து விட்டது என்று நீ நினைக்கவில்லையா? டாக்டர் நியூட்டன், இந்த குரல் யார்? நபர்: என் போதனையாளர். நாங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணும் போது எங்களில் சிலருக்கு ஒரு உந்துதல் அளிக்கப்பட வேண்டும். டாக்டர் நியூட்டன், பூமிக்கு மீண்டும் திரும்பி வர நீ கிட்டத்தட்ட தயாராக இருக்கிறாய் என்று நீ உணர்கிறாயா? நபர்: ஆம், நான் அவ்வாறு நினைக்கிறேன். நான் அதற்காக தயார் செய்துள்ளேன். ஆனால் இங்கு என் படிப்பை முடிப்பதற்கு பூமி வருடங்களில் நீண்ட காலமாகும். அது ஒரு வகையாக திக்குமுக்காட செய்கிறது. டாக்டர் நியூட்டன், உன் மறுபிறப்புகளின் முடிவை நீ நெருங்கினால் நீ இன்னும் பூமிக்கு சென்று கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறாயா? நபர்: நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒருவேளை மாட்டேன். பூமியை தவிர வேறு மற்றொரு உலகம் இருக்கிறது. ஆனால் பூமியுடன் மக்கள். டாக்டர் நியூட்டன், இதற்கு என்ன பொருள்? நபர்: பூமியில் குறைந்த அளவு மக்கள் இருப்பார்கள். குறைவான கூட்டத்துடன். அது எனக்கு தெளிவாக இல்லை.
டாக்டர் நியூட்டன், அப்படியானால் நீ எங்கு இருக்கக்கூடும் என நினைக்கிறாய்? நபர், வேறொரு இடத்தில் குடியேற்றம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெளிவாக இல்லை. குறிப்பு: கடந்த கால வாழ்க்கைக்கு பின்னோக்கி செல்லுதலுக்கு எதிர்மறையானது வாழ்க்கைக்கு பின் முன்னோக்கி செல்லுதல். அது வருங்காலத்தின் சில கணங்களை வாடிக்கையாளர்களுக்கு காட்டுகிறது. எடுத்துக்காட்டாக, 22ஆம் நூற்றாண்டின் முடிவிற்குள் பிரதிகூலமான நிலம் மண் சூழ்நிலை மாற்றங்கள் காரணத்தால் பூமியின் ஜனத்தொகை பெருமளவில் குறைந்துவிடும் என்று சிலர் என்னிடம் கூறியுள்ளனர். விசித்திரமாக காணப்படும் கோபுர வீடுகளில் மக்கள் வசிப்பதையும் அவர்கள் காண்கிறார்கள். முன்வினை பயன் காரணமாக ஏற்பட்ட நினைவிழப்பு காரணத்தால் வருங்காலத்தை பற்றிய விவரங்கள் எப்போதும் சற்று எல்லைக்குட்பட்டதாக உள்ளன. இதை பற்றி அடுத்த நிகழ்வில் நான் அதிகமாக சொல்வேன். டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலகை விட்டு செல்ல மக்களுக்கு போதனையாளர்கள் உந்துதல் அளித்ததை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருக்க செல்வோம். அவர்கள் இதை செய்யாமல் இருப்பதை நீ விரும்புவாயா? நபர், ஓ, நான் தங்க விரும்புவேன். ஆனால் போதனையாளர்கள் நாங்கள் நீண்ட காலத்திற்கு இங்கு சுற்றி கொண்டிருப்பதை விரும்பவில்லை. இல்லாவிடில் நாங்கள் ஒரு படுகொலிக்குள் சென்றடைவோம். டாக்டர் நியூட்டன், தங்குவதற்கு நீ வற்புறுத்த முடியுமா? நபர், ஆம். போதனையாளர்கள் இங்கிருந்து செல்ல நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மிக கனிவானவர்கள். சிரிக்கிறார். ஆனால் நேரம் வரும்போது நம்மை ஊக்குவிக்க தத்தம் வழிமுறைகளை அவர்கள் கொண்டுள்ளார்கள். டாக்டர் நியூட்டன், எந்த காரணத்துக்காகவாவது பூமியில் மீண்டும் பிறக்க விரும்பாத யாரையாவது உனக்கு தெரியுமா? நபர், ஆம். என் நண்பர் மார்க் தன்னிடம் இனி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். அவர் பூமியின் மீதான வாழ்க்கையில் சலிப்புற்றிருந்தார். அவர் திரும்ப செல்ல விரும்பவில்லை. டாக்டர் நியூட்டன், அவர் பல வாழ்க்கைகளை வாழ்ந்திருந்தாரா? நபர், இல்லை, உண்மையாக இல்லை. ஆனால் அவற்றில் அவர் நன்றாக ஒத்துப்போகவில்லை. டாக்டர் நியூட்டன், ஆசிரியர்கள் அவருடன் என்ன செய்தார்கள்? ஆன்மா உலகில் தங்க அவர் அனுமதிக்கப்பட்டாரா? நபர், சிந்தனையில் ஈடுபட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முடிவு செய்யப்படும் போது நாங்கள் மறுபிறப்பெடுக்க தேர்வு செய்கிறோம். எதையும் செய்ய அவர்கள் உன்னை வற்புறுத்துவதில்லை. அவரை சூழ்ந்திருந்த மற்றவர்களுக்கு அவர் பயனுள்ளவராக இருந்தார் என்று மார்க் காண்பிக்கப்பட்டார். டாக்டர் நியூட்டன், மார்க்குக்கு என்ன நிகழ்ந்தது? நபர், இன்னும் சில போதனைகளுக்கு பிறகு தனது திறமைகளை பற்றி அவர் தவறாக இருந்தார் என்று மார்க் உணர்ந்தார். இறுதியில் அவர் பூமிக்கு திரும்ப சென்றார். டாக்டர் நியூட்டன், போதனை இது கட்டாயப்படுத்துதலை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நபர், என் குறிப்பால் அமைதி குலைந்து, அது அப்படியல்ல. மார்க் ஊக்கம் குறைந்திருந்ததால் முயற்சி செய்து கொண்டிருக்க தன்னம்பிக்கை தேவையாக இருந்தது. குறிப்பு: இடம் மாற்றி வைக்கப்பட்ட ஆன்மாக்கள் மீதான அத்தியாயம் 4 நிகழ்வு 10 நபர் மிக அதிகமான எதிர்மறை ஆற்றலை பூமியிலிருந்து ஈர்த்து கொண்டிருந்த ஆன்மாக்கள் எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டனர் என்பது பற்றி நம்மிடம் சொன்னார். நிகழ்வு 22 நபரும் சில தீங்கிழைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கான மீட்டளிப்பு தேவையை பற்றி குறிப்பிட்டார். மார்க்கின் களைப்படைந்த ஆன்மாவின் மீது வெளிப்படையாக பயன்படுத்தப்பட்ட அடிப்படையான மீட்டமைத்தலை காட்டிலும் இவை கூடுதலான உச்ச அளவிலுள்ள மாற்றங்களாகும். டாக்டர் நியூட்டன், வழிகாட்டிகள் உன்னை வற்புறுத்தாவிட்டால் ஒரு ஆன்மா மறுபிறப்பெடுக்க முழுமையாக மறுக்க முடியுமா? நபர், பேச்சு இடைவேளை. ஆம். நீ அதை அந்த அளவு வெறுத்தால் நீ இங்கேயே தங்கியிருக்கலாம். ஒருபோதும் மறுபிறப்பெடுக்க வேண்டாம் என நான் யூகிக்கிறேன். ஆனால் உடல் வாழ்க்கை இல்லாமல் அவருடைய படிப்புகள் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் என்று போதனையாளர்கள் மார்க்கிடம் கூறினார்கள். நீ நேரடியான அனுபவத்தை இழந்தால் நீ பெரும் பங்கை இழக்கிறாய். டாக்டர் நியூட்டன், ஒரு அகால மரணத்திற்கு பின்னர் ஒரு ஆன்மா உடனடியாக பூமிக்கு திரும்பிச் செல்ல வற்புறுத்துகின்ற தலைகீழான சூழ்நிலை பற்றி என்ன சொல்கிறாய்? நபர், நான் அதையும் பார்த்திருக்கிறேன். அது ஒரு திடீர் உணர்ச்சி காரணமான எதிர்ச்செயல். சிறிது காலத்திற்கு பிறகு அழிந்து விடுகிறது. ஒரு புது குழந்தையாக ஏதோ ஒரு இடத்திற்கு அவசரமாக திரும்பிச் செல்ல விரும்புவது உன் மரணத்தின் சூழ்நிலைகளை மாற்றாது என்று போதனையாளர்கள் உன்னை காண செய்கிறார்கள். அதே சூழ்நிலையில் உடனேயே ஒரு வயது வந்தவராக நீ பிறக்க முடிந்தால் அது வித்தியாசமாக இருக்கக்கூடும். இறுதியில் தாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உணர்கிறார்கள். டாக்டர் நியூட்டன், நல்லது. மீண்டும் வாழ்வதற்கான வருங்கால வாய்ப்பை பற்றி உன் இறுதியான எண்ணங்களை எனக்கு கொடு. நபர், நான் அதை பற்றி மிகவும் ஆர்வமாக உள்ளேன். என் பௌதீக வாழ்க்கைகள் இல்லாமல் நான் திருப்தி அடைய மாட்டேன். டாக்டர் நியூட்டன், ஒரு புதிய மனித பிறப்புக்காக நீ எப்போது தயாராகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? நபர், நான் ஒரு சிறந்த இடத்துக்கு செல்கிறேன். ஒரு ஆன்மா மீண்டும் மனித பிறப்பு எடுக்க முடிவெடுத்த பிறகு திரும்பச் செல்லும் நடைமுறையின் அடுத்த கட்டம் வாழ்க்கை தேர்வெடுக்கும் இடத்துக்கு வழிகாட்டுதலாகும். அவர்களுடைய புதிய வாழ்க்கையில் அவர்கள் யாராக இருப்பார்கள் என்பதன் மீது
முடிவெடுக்கும் முன்னர் எப்போது எங்கே அவர்கள் பூமிக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்பது குறித்து ஆன்மாக்கள் சிந்திக்கிறார்கள். இந்த ஆன்மீக பழக்கத்தால் வாழ்க்கை தேர்வையும் ஒரு உடலின் நம் இறுதியான தேர்வையும் எளிதில் புரிந்து கொள்வதற்காக நான் 2 அத்தியாயங்களாக பிரித்துள்ளேன். மனித பிறப்பு எடுப்பதற்கான காலம், இடத்தேர்வும் நாம் யாராக இருக்க விரும்புகிறோம் என்பதும் முழுமையாக தனித்த முடிவுகள் அல்ல. இருப்பினும் வருங்கால பகுதிகளில் நாம் எவ்வாறு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல்களுக்குள் பொருந்தக்கூடும் என்று காண்பதற்கான வாய்ப்பில் நாங்கள் துவங்குகிறோம். பின்னர் இந்த இடங்களில் வசிக்கும் மக்கள் மீது எங்கள் கவனம் திருப்பப்படுகிறது. பண்பாட்டு நிலைகளிலும் சம்பவங்களாலும் இந்த சம்பவங்களில் பங்கேற்பவர்களாலும் ஒரு கால வரிசை கிரம எல்லையில் ஒரு ஆன்மா பெருமளவில் பாதிக்கப்படுகிறது என்று நான் உணரும் வரையில் இந்த நடைமுறையால் நான் சிறிதளவு திசை திருப்பப்பட்டேன். ஆன்மா உலகம் முழுமையாக நடைமுறையில் ஒரு சீராக இல்லை என்று நான் நம்புகிறேன். எல்லா ஆன்மீக மண்டலங்களும் பயணம் செய்யும் ஆன்மாக்களால் ஒரே வானுலகம் சார்ந்த பொது பண்புகளை கொண்டுள்ளதாக, ஆனால் வித்தியாசமான செயல்பாடுகளுடன் காணப்படுகின்றன. ஒரு எடுத்துக்காட்டாக, உள்ளே வரும் ஆன்மாக்களுக்காக மறுபயிற்சி இடப்பரப்பு, விட்டு செல்பவர்களுக்கான வாழ்க்கை தேர்வு இடப்பரப்புக்கு வேறுபடுத்தி காட்டலாம். கடந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு இரண்டுமே வாழ்க்கை மதிப்பீடுகளை உள்ளடக்கியுள்ளது. அதில் பூமியிலிருந்து காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன, ஆனால் ஒப்புடைமை அங்கே முடிகிறது. மறுபயிற்சி இடப்பரப்புகள் சிறியதாகவும் புதியதாக வந்துள்ள ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்ட நெருக்கமான மாநாட்டு பரப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் நம் மானசீக மனப்பான்மை ஒரு வகையில் பாதுகாப்பாக இருக்கலாம். இது ஏனென்றால் நாம் வாழ்க்கையுடன் இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என்ற உணர்வு இருக்கிறதனாலாகும். ஒரு வழிகாட்டி எப்போதும் நேராக எங்களுடன் செயலாற்றுகின்றார். மறுபக்கத்தில் வாழ்க்கை தேர்வு மையத்தில் நாம் நுழையும் போது நாம் நம்பிக்கை, உறுதிமொழி, உயர்ந்த எதிர்பார்ப்புகளுடன் நிறைந்திருக்கிறோம். இங்கு புதிய வாழ்க்கை விருப்ப தேர்வுகளை மதிப்பிடும் போது அவர்களுடைய வழிகாட்டிகளும் அவர்கள் பார்வையில் இல்லாமல் ஆன்மாக்கள் நடைமுறையில் தனியாக இருக்கின்றனர். இந்த விரைவான ஊக்கமூட்டுகின்ற இடப்பரப்பு மற்றும் ஆன்மீக படிப்பு இடங்களை காட்டிலும் மிகவும் பெரியதாக வர்ணிக்கப்படுகிறது. நிகழ்வு 22 உள்ள நபர் அதை ஒரு தனி உலகமாக, வான்கோள்களுக்குரிய ஆராய்வுக்காக எல்லை கடந்த ஆற்றல் காலத்தை மாற்றியமைப்பதாக கருதினார். சில ஆன்மீக இடங்களை பற்றி என் வாடிக்கையாளர்களால் விவரிக்க கடினமாக இருந்த போதிலும் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை தேர்வு இடத்தை பற்றி பேச விரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரே வகையான வர்ணனைகளை உபயோகிக்கிறார்கள். அது ஆன்மாக்களை அவர்களுடைய வருங்காலத்தில் பல வகையான அமைப்புகளில் வெவ்வேறான பங்குகளை நடிப்பதை காண அனுமதிக்கும் திரையரங்கை ஒத்துள்ளதாக நான் கூறப்பட்டேன். விட்டு செல்லும் முன் ஆன்மாக்கள் அவர்களுக்கு ஒரு காட்சியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். புதிய வாழ்க்கையின் உண்மையான செயல் நிறைவேற்றத்துக்கு முன்னர் ஒரு ஒத்திகை அளிக்கப்படுவதாக ஊகியுங்கள். அதை பற்றி நமக்கு கூற தகுந்த முடிவுகளை எடுக்க அவருடைய ஆன்மா உதவப்படும் விதத்துடன் நன்கு பழக்கப்பட்டுள்ள ஒரு ஆண் நபரை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நிகழ்வு 25. டாக்டர் நியூட்டன், நீ பூமிக்கு திரும்பி வர வேண்டும் என்ற முடிவை எடுத்த பின்னர் அடுத்து என்ன நிகழ்கிறது? நபர், என் பயிற்சியாளரும் நானும் விஷயங்களை நிறைவேற்ற காலம் சரியானது என்று ஒப்புக்கொள்ளும் போது நான் எண்ணங்களை வெளியே அனுப்புகிறேன். டாக்டர் நியூட்டன், மேலும் தொடர்ந்து சொல். நபர், என் தகவல்கள் ஒத்திசைவாளர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. டாக்டர் நியூட்டன், அவர்கள் யார்? உன் பயிற்சியாளர் வழிகாட்டி மறுபிறப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கவனிப்பதில்லையா? நபர், அப்படி இல்லை. வளையத்தில் தங்கள் வாழ்க்கை சாத்தியங்களின் முற்காட்சிகளை காண உதவும் ஒத்திசைவாளர்களுடன் அவர் பேசுகிறார். டாக்டர் நியூட்டன், வளையம் என்றால்? நபர், அங்குதான் நான் செல்கிறேன். நாங்கள் அதை விதியின் வளையம் என்று அழைக்கிறோம். டாக்டர் நியூட்டன், ஆன்மா உலகில் அதை போல ஒரே இடம்தான் உள்ளதா? நபர், சிறிய இடைவெளிக்கு பிறகு, அங்கு பல இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காணவில்லை. டாக்டர் நியூட்டன், சரி, 3 என்று எண்ணுவதற்குள் நாம் சேர்ந்து அந்த வளையத்துக்கு செல்வோம். நான் எண்ணுவது முடிந்ததும் இந்த அனுபவத்தின் எல்லா விவரங்களையும் ஞாபகப்படுத்த உனக்கு திறமை இருக்கும். நீ செல்ல தயாராக இருக்கிறாயா? நபர், ஆம். டாக்டர் நியூட்டன், 1, 2, 3. உன் ஆன்மா இப்போது வாழ்க்கை தேர்வின் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீ என்ன காண்கிறாய் என்று விளக்கு. நபர், நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் வளையத்தை நோக்கி மிதக்கிறேன். அது வட்ட வடிவமானது.
ஒரு மிகப்பெரிய நீர்க்குமிழி. டாக்டர் நியூட்டன், மேலே சென்று கொண்டிரு. நீ எனக்கு வேறென்ன சொல்ல முடியும்? நபர், அங்கு ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றல் வலிமை உள்ளது. ஒளி மிகவும் தீவிரமாக உள்ளது. நான் உள்நோக்கி ஒரு ஒரு டியூப் மூலமாக உறிஞ்சப்படுகிறேன். அது சிறிது இருண்டுள்ளது. டாக்டர் நியூட்டன், நீ பயப்படுகிறாயா? நபர், இல்லை. நான் முன்னரே இங்கு வந்திருக்கிறேனே, அது சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. எனக்கு என்ன வரப்போகிறது என்பதை அறிய மிக ஆவலாக இருக்கிறேன். டாக்டர் நியூட்டன், நீ வளையத்துக்குள் மிதக்கும் போது உன் முதலாவதான கருத்து பதிவுகள் என்ன? நபர், குரல் தாழ்கிறது. நான் சிறிது அச்சம் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆற்றல் என்னை ஓய்வுறச் செய்கிறது. என் மீதான அக்கறையின் முன்னுணர்வு எனக்கு இருக்கிறது. அக்கறை நான் தனியாக உணரவில்லை. என் பயிற்சியாளரின் முன்னிலையும் என்னுடன் இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், ஒவ்வொன்றையும் தொடர்ந்து அறிவி. நீ அடுத்து என்ன காண்கிறாய்? நபர், வளையம் மறைப்பு திரை போன்ற சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. நான் அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் நியூட்டன், சுவர்கள் மீது திரைகளா? நபர், அவையே சுவர்களாக தோன்றுகின்றன. ஆனால் ஒன்றுமே உண்மையான திண்மமாக இல்லை. அது எல்லாம் நெகிழும் தன்மையாக உள்ளது. திரைகள் என்னை சூழ்ந்து வளைந்து செல்கின்றன, நகர்ந்து கொண்டு. டாக்டர் நியூட்டன், திரைகளை பற்றி மேலும் எனக்கு கூறு. நபர், அவை வெறுமையாக உள்ளன. இதுவரையில் எதையும் பிரதிபலிக்கவில்லை. அவை கண்ணாடி தகடுகளாக மினுமினுக்கின்றன. கண்ணாடிகள். டாக்டர் நியூட்டன், அடுத்து என்ன நிகழ்கிறது? நபர், பயந்து கொண்டு. ஒரு கணநேர அமைதியை நான் உணர்கிறேன். எப்போதுமே இது போலத்தான். பிறகு பார்த்த காட்சி திரையரங்கில் திரைப்படம் போட்டும் கருவியின் ப்ரொஜெக்டர் சுவிட்சை யாரோ ஒருவர் தட்டி விடுவது போல இருக்கிறது. திரைகள் உருவங்களுடன் முழுமையான ஒளியுடன் உயிருள்ளதாக வருகின்றன. மேலும் அங்கு வண்ணம், செயல் எல்லாம். டாக்டர் நியூட்டன், எனக்கு அறிவித்து கொண்டே இரு. திரைகள் சம்பந்தப்பட்டவரை உன் ஆன்மா எங்கு இருக்கிறது? நபர், என்னை முற்றிலும் சூழ்ந்துள்ள வாழ்க்கையின் பரந்த காட்சிகளை கவனித்து கொண்டு நான் நடுவில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். இடங்கள், மக்கள், மகிழ்ச்சியுடன். எனக்கு இந்த நகரம் தெரியும். டாக்டர் நியூட்டன், நீ என்ன பார்க்கிறாய்? நபர், நியூயார்க். டாக்டர் நியூட்டன், நீ நியூயார்க் நகரத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டாயா? நபர், நான் அங்கு திரும்பிச் செல்வதை பற்றி நாங்கள் பேசினோம். தன்னை மறந்து, ஆஹா, அது மாறிவிட்டது. இன்னும் கூடுதலான கட்டிடங்கள், மோட்டார் வண்டிகள், அதை முன்னை போலவே இறைச்சலாக இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், சில நிமிடங்களில் நான் நியூயார்க்கு திரும்பி வருவேன். தற்போது வளையத்தில் உன் மீது என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று நீ கூற வேண்டும். நபர், நான் மானசீகமாக அரங்கத்தை பேனல் இயக்கப் போகிறேன். டாக்டர் நியூட்டன், அது என்ன? நபர், திரைகளுக்கு முன்னால் நகலெடுக்கும் ஒரு கருவி. நான் அதை ஒளியும் பட்டன்களும் கொண்ட திரளாக பார்க்கிறேன். அது நான் ஒரு விமானத்தின் விமான ஓட்டியின் அறைக்குள் இருப்பது போல உள்ளது. டாக்டர் நியூட்டன், ஒரு ஆன்மீக அமைப்பில் இந்த இயங்கும் பொருள்களை நீ பார்க்கிறாயா? நபர், அது கிறுக்குத்தனமாக ஒழிக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் உனக்கு விளக்க முடியும். டாக்டர் நியூட்டன், அது சரி, அதை பற்றி கவலைப்படாதே. அரங்கத்துடன் நீ என்ன செய்ய போகிறாய் என்று மட்டும் எனக்கு சொல். நபர், என் மனதால் நகலெடுக்கும் கருவியை இயக்கி திரைகளில் உருவங்களை மாற்ற செயல் ஒழுங்குபடுத்துபவர்களுக்கு நான் உதவுவேன். டாக்டர் நியூட்டன், ஓ, நீ திரையரங்கில் வேலை செய்வது போல நீ ப்ரொஜெக்டரை இயக்க போகிறாயா? நபர், சிரிக்கிறாய். ப்ரொஜெக்டரை அல்ல, நகலெடுக்கும் கருவியை. எப்படியும் அவை உண்மையாகவே திரைப்படங்கள் அல்ல. நியூயார்க்கின் தெருக்களில் உண்மையில் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கவனித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்த என் மனம் நகலெடுக்கும் கருவியுடன் தொடர்பு கொள்கிறது. டாக்டர் நியூட்டன், இந்த கருவி ஒரு கணினியை ஒத்திருக்கிறது என்று நீ கூறுவாயா? நபர், ஒரு வகையாக. அது தடம் பின்பற்றும் வகைமுறையில் வேலை செய்கிறது, நிலை மாற்றுகிறது. டாக்டர் நியூட்டன், எதை நிலை மாற்றுகிறது? நபர், என் கட்டளைகள் அரங்கில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே நான் செயலின் தடத்தை பின்பற்றலாம். டாக்டர் நியூட்டன், நீ அரங்கில் உன்னை மையம் கொள். ஒவ்வொன்றையும் தொடர்ந்து எனக்கு விளக்கி கொண்டிருக்கும் போது நீ இயக்குபவராக இரு. நபர், சிறிய இடைவேளைக்கு பிறகு, நான் அரங்கை கட்டுப்படுத்துகிறேன். தொடரும் காட்சிகளில் கோடுகள் மீது காலத்தின் மூலமாக நான் பயணம் செய்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். திரைகளின் உருவங்கள் மாறுவதை கவனிக்கிறேன். டாக்டர் நியூட்டன், காட்சிகள் நிலையாக உன்னை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கின்றனவா? நபர், ஆம். பின்னர் நான் ஒரு காட்சியை நிறுத்த விரும்பும் போது கோடுகள் மீது புள்ளிகள் ஒளி எழுப்புகின்றன. குறிப்பு: பயணத்தின் கோடுகள் என்ற சொற்றொடரை நாம் முன்பே மற்ற ஆன்மீக மண்டலங்களில் ஆன்மாவின் இடப்பெயர்வு நிலையை வர்ணிக்கும் போது கேட்டிருக்கிறோம். நிகழ்வு 14. டாக்டர் நியூட்டன், இது எல்லாவற்றையும் நீ ஏன் செய்கிறாய்? நபர், நான் நகலெடுக்கிறேன். புள்ளிகள் வாழ்க்கை பாதை வழிகள் மீது
முக்கியமான முடிவுகளில் தொடர்புடையதாக இருக்கும் மிகைப்படையான திருப்ப புள்ளிகள், முடியக்கூடிய செயல்கள், காலத்தின் கண்ணோட்டத்தில் வருகின்ற மாறுபட்ட தேர்வுகளை குறித்த சம்பவங்கள். டாக்டர் நியூட்டன், எனவே காலத்திலும் இடப்பரப்பிலும் தொடரான சம்பவங்கள் மூலமாக கோடுகள் பாதை வழிகளை குறிக்கின்றனவா? நபர்: ஆம், வளையத்தில் தடம் கட்டுப்படுத்தப்பட்டு எனக்கு கொடுத்தனுப்பப்படுகிறது. டாக்டர் நியூட்டன், நீ தடத்தை பின்பற்றும் போது வாழ்க்கை காட்சிகளை நீ உருவாக்குகிறாயா? நபர்: இல்லை, கோடுகளின் மீதான காலத்தின் மூலமாக அவற்றின் இயக்கத்தை நான் கட்டுப்படுத்த மட்டும் செய்கிறேன். டாக்டர் நியூட்டன், கோடுகளை பற்றி நீ எனக்கு வேறு என்ன கூற முடியும்? நபர்: ஆற்றலின் கோடுகள், வண்ண ஒளியுள்ள புள்ளிகள், வழிகாட்டி கம்பங்களாக இருக்கும் சாலைகள். நான் அவற்றை முன்னால் நகர்த்த, பின்னால் நகர்த்த அல்லது நிறுத்த முடியும். டாக்டர் நியூட்டன், ஒரு வீடியோ நாடாவை துவக்க முன்னால் செல்லக்கூடிய, நிறுத்தக்கூடிய, மீண்டும் துவக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய பட்டன்களுடன் இயக்குவது போலவா? நபர் சிரிக்கிறார். அதுதான் கருத்து. டாக்டர் நியூட்டன், சரிதான். நீ தடத்தின் கூடவே நகர்கிறாய், காட்சிகளை நகலெடுக்கிறாய், மேலும் நீ நிறுத்த முடிவெடுக்கிறாய். அப்போது நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு சொல். நபர்: நான் திரைகளின் மீதான காட்சிகளை தற்காலிகமாக நிறுத்துகிறேன். அதனால் நான் அதில் நுழைய முடியும். டாக்டர் நியூட்டன், என்ன, நீயே காட்சியின் பங்காகிறாய் என்று நீ சொல்கிறாயாம்? நபர்: ஆம், இப்போது காட்சிக்குள் நுழைய எனக்கு நேரடியாக நுழைவு உரிமை இருக்கிறது. டாக்டர் நியூட்டன், எந்த விதத்தில்? காட்சியில் நீ ஒரு நபராகிறாயா, அல்லது மக்கள் சூழ்ந்து இயக்கும் போது உன் ஆன்மா வானத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறதா? நபர்: இரண்டும். காட்சியில் யாரோ ஒருவருடன் வாழ்க்கை எதை போல் இருக்கிறது என்பதையோ, அல்லது ஏதோ ஒரு அனுகூலமான இடத்திலிருந்து அவர்களை கவனிப்பதை மட்டுமோ அனுபவிக்கலாம். டாக்டர் நியூட்டன், வளையத்தில் செயலாற்றத்தை இன்னும் கண்காணித்துக் கொண்டிருக்கையில் நீ எவ்வாறு அரங்கத்தை விட்டு பூமியின் மீதான ஒரு காட்சிக்குள் செல்ல முடியும்? நபர்: உனக்கு இது புரியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் ஒரு பாகம் கட்டுப்பாட்டிடத்தில் தங்குகிறது. எனவே நான் மீண்டும் காட்சியை துவக்கலாம், எக்காலத்திலும் நிறுத்தலாம். டாக்டர் நியூட்டன், நான் புரிந்து கொள்கிறேன். நீ உன் ஆற்றலை பிரிக்க முடியுமா? நபர்: ஆம், நான் எனக்கே எண்ணங்களை திருப்பி அனுப்ப முடியும். நிச்சயமாக. நான் திரைகளிலிருந்து உள்ளேயும் வெளியேயும் செல்லும்போது கட்டுப்படுத்துபவர்களும் உதவி செய்கிறார்கள். டாக்டர் நியூட்டன், எனவே இன்றியமையாததாக நீ தடத்தை பின்பற்றும் போது காலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நிறுத்தவும் செய்யலாமா? நபர்: ஆம், வளையத்தில். டாக்டர் நியூட்டன், வளையத்துக்கு வெளியே ஆன்மா உலகில் காலம் உனக்கு உடன் செல்கிறதா, அல்லது படிப்படியாக செல்கிறதா? நபர்: அது இங்கே உடன் இயல்கிறது. ஆனால் பூமியின் மீது அது முன்னேறி செல்வதை நாங்கள் இன்னும் பார்க்க முடியும். டாக்டர் நியூட்டன், ஆன்மாக்கள் விதியின் வளையத்தில் இருக்கும்போது அவர்கள் காலத்தை ஒரு கருவியாகவே பயன்படுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. நபர்: ஆன்மாக்களாக நாங்கள் காலத்தை தன் உள்ளுணர்வாக உபயோகிக்கிறோம். பொருள்களும் சம்பவங்களும் சுற்றி நகர்த்தப்படுகின்றன, காலத்தில் பொருள்களாக ஆகின்றன. ஆனால் எங்களுக்கு காலம் ஒரு சீரானது. டாக்டர் நியூட்டன், கால பயணத்துடன் நான் கொண்டுள்ள புரியா புதிர் என்னவென்றால், நடக்கப் போகிறது ஏற்கனவே நடந்துவிட்டது. எனவே வருங்கால வாழ்க்கை காட்சிகளிலிருந்து நீ வந்து போய் கொண்டிருக்கும் போது நீ உன்னுடைய சொந்த ஆன்மாவையே ஏதோ ஒரு மனிதரில் சந்திக்க கூடும். நபர் புதிராக புன்னகைக்கிறார். தொடர்பு ஏற்படுத்தும் போது வீட்டில் இருக்கும் ஆன்மா ஒரு கணத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது மிகவும் குறுகிய காலம்தான். காலத்தின் மூலம் தடத்தை பின்பற்றும் போது நாங்கள் வாழ்க்கை சுழற்சிகளை தொந்தரவு செய்வதில்லை. டாக்டர் நியூட்டன், நல்லது. நீ தடத்தை பின்பற்றும் போது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் உண்மையாகவே தனித்திருக்காவிட்டால் நீ வருங்காலத்துக்குள் ஏற்கனவே பார்க்க முடியும் போது தேர்வுகளை ஆழ்ந்து ஆராய்வதற்கு நீ என் காட்சிகளை நிறுத்துகிறாய். நபர்: வளையத்தை கட்டுப்படுத்துபவர்களால் உண்மையான கால பயன்பாடு நோக்கத்தை நீ உணரவில்லை என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கை இன்னும் கட்டுப்பாடு சார்ந்தது. எங்களை சோதிப்பதற்காக படிப்படையான காலம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு காட்சிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை. வாழ்க்கைகளின் சில பாகங்கள் மங்களாக்கப்படுகின்றன. டாக்டர் நியூட்டன், எனவே நிகழப்போகின்ற ஒவ்வொன்றையும் நீ பார்க்க முடியாத போது வாழ்க்கைகளை கண்டு கற்றுக்கொள்வதற்காக காலம் கிரியா ஊக்கியாக பயன்படுத்தப்படுகிறதா? நபர்: ஆம், தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு எங்கள் திறமையை சோதிக்க சம்பவங்களின் கஷ்டங்களுக்கு எதிராக எங்கள் திறமைகளை நாங்கள் மதிப்பிடுகிறோம். வெவ்வேறான சோதனைகளிலிருந்து தேர்ந்தெடுப்பதற்கு வளையம் அமைத்து தருகிறது. பூமியின் மீது அவற்றின் தீர்வு காண நாங்கள் முயற்சிப்போம். டாக்டர் நியூட்டன், வளையத்தில் பூமியை தவிர மற்ற கோலங்களிலான வாழ்க்கைகளை நீ காண முடியுமா? நபர்: நான் காண முடியாது. ஏனென்றால் பூமியின் மீது நேரத்தின் தடத்தை பின்பற்ற
எனக்கு செயல் திட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் நியூட்டன், திரைகளிலிருந்து காலத்தினோடு நீ தாண்ட முடிவது ஒரு பந்தை போல ஒலிக்கிறது. நபர் அசட்டு சிரிப்பு சிரிக்கிறார். ஓ, அது ஊக்கமூட்டுகிறது. அது நிச்சயமாக நாங்கள் சுற்றி துள்ளி விளையாட முடியாது. ஏனென்றால் அடுத்த வாழ்க்கைக்காக பொறுப்புணர்ச்சி வாய்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டியுள்ளது. என் தேர்வுகளில் நான் சரியானதொரு வாழ்க்கை நடத்த முடியாவிட்டால் எந்த ஒரு தவறுக்கான விளைவுகளையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். டாக்டர் நியூட்டன், நீ வாழ திட்டமிடும் வாழ்க்கையின் ஒரு பாகத்தை நீ உண்மையாக அனுபவிக்கும் போது நீ உன் தேர்வுகளில் எவ்வாறு ஏராளமான கடுமையான தவறுகளை செய்யக்கூடும் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. நபர், வாழ்க்கை சுற்றுச்சூழல்களின் என் தேர்வுகள் வரம்பற்றதல்ல. நான் சொன்னபடி ஒரு கால தொகுதியில் ஒரு காட்சியின் எல்லாவற்றையும் நான் காண முடியாது. அவர்கள் உங்களுக்கு எதை காண்பிக்கவில்லையோ அதனால் எல்லா உடல் தேர்வுகளுக்கும் அபாயம் இணைந்துள்ளது. டாக்டர் நியூட்டன், ஒருவரின் வருங்கால விதி முழுமையாக முன்னதாக வகுத்து அமைக்கப்படாவிட்டால் இந்த இடத்தை விதியின் வளையம் என்று ஏன் அழைக்கிறாய்? நபர், ஓ, அங்கு விதி உள்ளது சரதான். வாழ்க்கை சுழற்சிகள் சரியான இடத்தில் உள்ளன. அங்கு தெளிவற்ற ஏராளமான 2இல் 1 தேர்வுகள் உள்ளன. அதுதான் நான் என் வாடிக்கையாளர்களை வாழ்க்கை தேர்வின் இடம் சார்ந்த நிலப்பரப்புக்குள் எடுத்துச் செல்லும் போது, இந்த நிகழ்வினுள் வளையத்தை எடுத்துச் செல்லும் போது வளையத்தைப் போல அவர்கள் ஒரு கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால வட்டத்தை காண்கிறார்கள். வட்டத்திற்குள் ஆன்மீக தற்போதைய காலத்தை அவர்கள் விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து கவனமாக பார்க்கும் நேரத்தில் ஆன்மாக்கள் வெளிப்படையாக ஒளி அதிர்வு செய்யும் அலைகள் மீது முன்னும் பின்னும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் எல்லா பக்க தோற்றங்களும் மீண்டும் நிகழ்கின்ற மெய்மைகளாக சேர்ந்து தாழ்ந்து கொண்டும் பொங்கி எழுந்து கொண்டும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இணையான மெய்மைகள் ஒன்றன் மீது ஒன்று சுமத்தப்பட்டுள்ளதால், குறிப்பாக இன்னும் கூடுதலாக அனுபவம் அடைந்த ஆன்மாக்களால் பௌதீக வாழ்க்கைகளுக்காக அவையும் சாத்தியங்களாக காணப்படலாம். எல்லாம் அறிந்த ஆன்மீக அமைப்பின் பாகமாக அவர்கள் இருந்த போதிலும் இந்த நிலைமைகளில் என் வாடிக்கையாளர்கள் ஏன் முழுமையாக வருங்காலத்தை பார்க்கவில்லை என நான் குழப்பமுற்றேன். இதை சரி செய்யும் முயற்சியில் ஆன்மா உலகம் ஒவ்வொரு ஆன்மாவின் ஆர்வங்களையும் பாதுகாப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு நான் இறுதியில் வந்தேன். பொதுவாக நான் சேர்ந்து வேலை செய்யும் மக்கள் இன்னும் மனித பிறப்பெடுக்கும் இளைய ஆன்மாக்களே. அவர்கள் மிக தொலைவிலுள்ள குறிப்பிடத்தக்க வருங்கால சம்பவங்களை தெளிவாக பார்க்காமல் இருக்கக்கூடும். ஏனென்றால் தற்போதைய சாத்தியக்கூறிலிருந்து இந்த ஆன்மாக்கள் எவ்வளவு தொலைவில் செல்கிறார்களோ அந்த அளவு நடைபெறக்கூடிய மெய்மைகளின் 2இல் 1 நிகழ்ச்சி அவர்களுடைய உருவங்களை மங்கலாக்கும். தொலைவிலுள்ள கடந்த காலத்திற்கும் இதே பொது பண்புகள் உண்மையாக இருந்தாலும் அங்கு ஒரு விதி விலக்கு உள்ளது. ஒரு ஆன்மாவின் சொந்த கடந்த கால வாழ்க்கைகள் கூடுதல் தெளிவாக அடையாளம் கண்டு உணரப்படுகிறது. இது ஏனென்றால் ஒரு தனித்த மெய்மை ஒரு நிலையான செயல்போக்குடன் இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்க முன்னரே நிலைநாட்டப்பட்டது. இவ்வாறு அது அவனுடைய நினைவில் உறுதியாக பதிவு செய்யப்படுகிறது. 5ஆம் அத்தியாயத்தில் நாம் நிகழ்கால வாழ்க்கைக்குள் வரும்போது நினைவிழப்பு எவ்வாறு நம்மீது சுமத்தப்படுகிறது, அதனால் கடந்த கால வாழ்க்கை அனுபவங்கள் தற்காலத்தில் சுய கண்டுபிடிப்பை தடுத்து நிறுத்தாது என்று நிகழ்வு 13இல் உள்ள நபர் தெளிவுபடுத்தி காட்டினார். வருங்கால வாழ்க்கைகளை கூர்ந்து ஆராயும் ஆன்மாக்களுக்கும் இதே நிலைமை உண்மையாக இருக்கிறது. ஏனென்று அறியாமல் அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் உள்ளது என்று பல மக்கள் நம்புகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நம்புவது சரிதான். இந்த திட்டத்தின் முழுமையான உணர்வு நிலையுடைய அறிவை நினைவிழப்பது ஆனது தடை செய்தாலும் உணர்வு நிலையற்ற மனம் ஒவ்வொரு வாழ்க்கையின் பொதுவான பணி பற்றிய திட்டத்தின் ஆன்மீக நினைவுகளுக்கான திறவுகோலை கொண்டுள்ளது. வாழ்க்கை தேர்வின் வாகனம் ஆன்மாக்களுக்காக ஒரு வகையான கால இயந்திரத்தை அளிக்கிறது. அங்கே தலைமையான சாலைக்கு அவர்கள் 2இல் 1 வழிகளை காண்கிறார்கள். இந்த பாதைகள் ஆன்மாக்களாக நமக்கு முழுமையாக திறந்து காட்டப்படாவிட்டாலும் நாம் பூமிக்கு ஒரு சில சாலை திட்டத்தை எடுத்து செல்கிறோம். ஒரு வாடிக்கையாளர் ஒருமுறை என்னிடம் கூறினார், வாழ்க்கையில் என்ன செய்வது என்று நான் குழப்பமடையும் போதெல்லாம் நான் எங்கே இருந்துள்ளேன் என்பது பற்றி நான் அமைதியாக அமர்ந்து சிந்திக்கிறேன். மேலும் இதை நான் வருங்காலத்தில் எங்கு செல்ல விரும்பலாம் என்பதுடன் ஒப்பிடுகிறேன். அடுத்த படிக்கான பதில் என்னுள்ளிருந்தே எனக்கு தானாக வருகிறது. வாழ்க்கை பாதையில் நமக்கு நேரிடுவதை கடவுளின் செயல்களில் என ஒப்புக்கொள்தல் நம்மை மாற்ற முடியாத விதிக்கு இடம் கொடுக்க வேண்டிய ஆன்மீக நியதி வாதத்துக்குள் நாம் வாழ்க்கையை அடைத்து கொள்ள வேண்டும் என்று பொருள் கொடுக்காது.
ஒவ்வொன்றும் முன்னதாக வகுத்தமைக்கப்பட்டிருந்தால் நம் போராட்டத்திற்கு எந்த செயல் நோக்கமோ அல்லது நீதியோ இருக்காது. துன்பம் நேரிடும் போது நாம் விதியை சார்ந்த மனப்பான்மையுடன் பின்னால் அமர்ந்து கொண்டு எல்லை மீதான மாற்றங்களை ஏற்படுத்தி நிலைமையை திருத்த போராடக்கூடாது என்று திட்டமிடப்படவில்லை. நம் வாழ்க்கைகளின் போது நாம் அனைவரும் அபாயம் அடங்கியுள்ள மாற்றத்துக்கான வாய்ப்புகளை அனுபவிப்போம். இந்த வாய்ப்புகள் இக்கட்டான காலங்களில் வரக்கூடும். நாம் அதன் மீது செயலாற்றாமல் இருக்கக்கூடும். ஆனால் நமக்காக சவால் அங்குள்ளது. மறுபிறப்பின் செயல் நோக்கம் கட்டுப்பாடற்ற துணிவாற்றலை செயல்படுத்துதல் ஆகும். இத்திறமையின்றி நாம் உண்மையாகவே ஆற்றலற்ற உயிரினங்கள் ஆவோம். இவ்வாறு முன்வினை பயன் சார்ந்த விதி என்பது நாம் கட்டுப்பாடு கொண்டிராத சம்பவங்களின் பிடிக்குள் நாம் இல்லை என்கிறது. நாம் முன்வினை பயன் சார்ந்த பாடங்களும் பொறுப்புகளும் கொண்டுள்ளோம் என்றும் இது பொருள்படுகிறது. நம் செயல்கள் மற்றும் விளைவுகளுக்கான காரணம் எப்போதும் உள்ளது. அதனால்தான் இந்த நிகழ்வு நபர் தனக்கு பொருத்தமற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்ய விரும்பவில்லை. ஆனால் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் நமது மகிழ்ச்சியோ வேதனையோ கடவுள், இறையாற்றல், நம் வழிகாட்டிகள் அல்லது வாழ்க்கை தேர்வு ஒத்திசைவாளர்கள் மூலம் வாழ்த்துக்களையோ அல்லது வஞ்சனை செய்தலையோ பிரதிபலிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் முக்கியமாகும். நாம் நம் விதியின் எஜமானர்கள். நிகழ்வு 25 உள்ள நபருடன் என் உரையாடலை நான் முடித்து கொள்ளும் போது இந்த நபரின் அடுத்த வாழ்க்கையை நோக்கியுள்ள இசை சார்ந்த இலக்குகள் ஓரளவு உதவி செய்யக்கூடும் என்று வாசகர்களுக்கு தோன்றக்கூடும். நிச்சயமாக அவனுடைய இசை வல்லுநராக போற்றப்பட வேண்டும் என்ற விருப்பம் மற்ற விஷயங்களை ஈடு செய்யும் கூடுதலாக முன்னேற்றமடைந்த ஆன்மாவில் இது அவ்வளவு தெளிவாக இருக்காது. இருப்பினும் இந்த ஆன்மா தனது சிறந்த தகுதிகளை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றும் காணப்படும். டாக்டர் நியூட்டன், இப்போது நீ காணும் நியூயார்க் நகரத்தின் காட்சிகளை பற்றி நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். நீ வளையத்துக்குள் வருவதற்கு முன் சில நூல் அடிப்படையிலான தேர்வுகளை பற்றி உனக்கு ஏதாவது முன்னேற்பாடு அளிக்கப்பட்டதா? நபர்: சிறிதளவுக்கு. என் பயிற்சியாளரும் நானும் என் கடைசி வாழ்க்கையில் நான் இளமையில் நியூயார்க் நகரத்தில் மரணமடைந்த நிகழ்ச்சியை பற்றி பேசினோம். நான் இந்த இயக்கம் சார்ந்த நகரத்துக்கு திரும்பிச் சென்று இசை பயில விரும்பினேன். டாக்டர் நியூட்டன், உன்னுடன் மனித உடலெடுக்க விரும்பக்கூடிய உன் நண்பர்களான மற்ற ஆன்மாக்களை பற்றியும் உன் பயிற்சியாளரிடம் நீ பேசினாயா? நபர்: நிச்சயமாக, அது பயிற்சியின் பாகமாகும். எங்களில் சிலர் தொடர்பு கொண்ட அனைவருக்கும் எந்த சுற்றுச்சூழல்கள் சிறந்தவை என்று முடிவு செய்து எங்களில் சிலர் புதிய வாழ்க்கைக்காக துணிந்து ஈடுபட துவங்குகிறோம். நான் கொல்லப்பட்ட அதே இடத்தில் நான் மீண்டும் துவங்க விரும்பினேன் என்பதை நான் தெரியப்படுத்தினேன். என் பயிற்சியாளரும் நண்பர்களும் அவர்களுடைய கருத்துக்களை அளித்தார்கள். குறிப்பு: அவரது கடந்த கால வாழ்க்கையில் இந்த நபர் ரஷ்ய குடிபுகுபவராக அமெரிக்காவுக்கு வந்தார். அவர் 1898 தனது 22வது வயதில் நியூயார்க்கில் ஒரு இருப்பு பாதை கட்டுதல் விபத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய மறுபிறப்பு அதே நகரத்தில் 1937 நிகழ்ந்தது. டாக்டர் நியூட்டன், என்ன கருத்துகள்? நபர்: நான் ஒரு பியானோ வாசிப்பவராக இருக்க விரும்புவதை பற்றி நாங்கள் பேசினோம். அதிகமாக அறிமுகமடைய பெரு விருந்துகளில், திருமணங்களில் நான் அக்கார்டியன் வாசித்து கொண்டிருந்தேன். டாக்டர் நியூட்டன், இந்த அனுபவம் பியானோவில் உன் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறதா? நபர்: ஆம். நியூயார்க்கின் தெருக்களில் பனிக்கட்டி விநியோகம் செய்யும் போது நான் இசையரங்க மன்றத்தை கடந்து செல்வேன். ஒரு நாள் இசை கற்றுக்கொண்டு பெரிய நகரத்தில் எனக்காக பெயரை ஏற்படுத்தி கொள்ளுதல் என் இலக்காக இருந்தது. நான் மரணமடைவதற்கு சிறிது முன்னர் தான் துவங்கினேன். டாக்டர் நியூட்டன், வளையத்துக்கு உன் கடைசி வருகையின் போது நியூயார்க்கில் இளைய மனிதனாக உன் மரணத்தை நீ பார்த்தாயா? நபர் சோகமாக: ஆம், நான் அதை வாழ்க்கையின் ஒரு நிலைமையாக ஒப்புக்கொண்டேன். அது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது. குறுகியதுதான். இப்போது கூடுதலான துவக்கத்துடன் நான் திரும்பிச் செல்லவும் மேலும் இசையில் எனக்காக ஒரு பெயரை ஏற்படுத்தி கொள்ளவும் விரும்புகிறேன். டாக்டர் நியூட்டன், பூமியில் எங்காவது செல்ல நீ கேட்க முடியுமா? நபர்: முடியும். எங்களுக்கு விருப்ப தேர்வுகள் இருந்தால், கிடைக்கக்கூடியது இருந்தால் அவை கிடைக்கின்றன. டாக்டர் நியூட்டன், கிடைக்கக்கூடிய உடல் இருந்தால் என்று நீ சொல்கிறாயா? நபர்: ஆம், குறிப்பிட்ட இடங்களில். டாக்டர் நியூட்டன், இசையில் இன்னும் நல்ல துவக்கம் விரும்பியதாக நீ சொன்னபோது நியூயார்க்குக்கு திரும்பிச் செல்ல நீ விரும்புவதற்கு இது மற்றொரு காரணம் என நான் ஊகிக்கிறேன். நபர்: பியானோவை கற்பதற்கான என் விருப்பத்தை விருத்தி செய்ய இந்த நகரம் எனக்கு சிறந்த வாய்ப்பை அளிக்கும். இசை பள்ளிகளுடன் கூடிய ஒரு பெரிய
பலதரப்பட்ட மக்கள் வசிக்கும் ஒரு நகரத்தை நான் விரும்பினேன். டாக்டர் நியூட்டன், பாரிஸ் போன்ற நகரம் சரியில்லையா? நபர்: பாரிஸில் நான் ஒரு உடலை அளிக்கப்படவில்லை. டாக்டர் நியூட்டன், உன் தேர்வில் விருப்பத்தின் மீது தான் நான் தெளிவாக இருக்க விரும்புகிறேன். வளையத்தில் வாழ்க்கை காட்சிகளை நீ முற்காட்சிகளாக காண துவங்கும் போது நீ முதன்மையாக எதை காண்கிறாய்? மக்களையா அல்லது இடங்களையா? நபர்: நாங்கள் இடங்களுடன் துவங்குகிறோம். டாக்டர் நியூட்டன்: சரி. இந்த தருணத்தில் நியூயார்க் நகரத்தின் தெருக்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? நபர்: சரிதான், அது விந்தையானது. ஏனென்றால் நான் பார்ப்பதை விட அதிகமாக செய்கிறேன். நான் உணவகங்களில் உணவை நுகர்ந்து கொண்டு சுற்றி மிதந்து கொண்டிருக்கிறேன். நான் மோட்டார் வண்டிகளின் கூச்சலை கேட்கிறேன். 5ஆம் அவென்யூ மீதுள்ள கடைகளில் கடந்து செல்லும் மக்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் இடத்தின் உணர்வை அடைகிறேன். டாக்டர் நியூட்டன், இந்த இடத்தில் தெருக்களில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மக்களின் மனங்களுக்குள் நீ உண்மையாக நுழைந்துள்ளாயா? நபர்: இல்லை, இன்னும் இல்லை. டாக்டர் நியூட்டன், நீ அடுத்து என்ன செய்கிறாய்? நபர்: நான் மற்ற நகரங்களுக்கு செல்கிறேன். டாக்டர் நியூட்டன்: ஓ, உன் உடல் தேர்வுகள் நியூயார்க் நகரத்தில்தான் இருக்க வேண்டும் என நான் கற்பனை செய்து கொண்டேன். நபர்: நான் அதை உனக்கு சொல்லவில்லை. நான் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஐரிஸ் அல்லது ஆஸ்லோவுக்கு போக முடியும். டாக்டர் நியூட்டன்: நான் 5 வரை எண்ண போகிறேன். நான் 5ஐ அடைந்ததும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது நீ இந்த நகரங்களை மேற்பார்வையிடுவாய். 1, 2, 3, 4, 5. நீ என்ன செய்கிறாய் என்று அறிவி. நபர்: நான் இசையரங்க மன்றங்களுக்கும் இசை பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். மாணவர்கள் பயிற்சி செய்வதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். டாக்டர் நியூட்டன், இந்த மாணவர்களை சுற்றி மிதந்து கொண்டிருக்கும் போது நீ பொதுவான சுற்றுச்சூழல்களை மட்டும் கவனிக்கிறாயா? நபர்: நான் கூடுதலாக செய்கிறேன். அவர்கள் எவ்வாறு இசையை வடிவமாற்றுகிறார்கள் என்று காண்பதற்கு அவர்களின் சிலரின் தலைகளுக்குள் நான் நுழைகிறேன். டாக்டர் நியூட்டன், மக்களின் நடைமுறைகளை ஆழ்ந்தாராய நீ வளையம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்க தேவையா? நபர்: கடந்த கால வருங்கால சம்பவங்களுக்காக நான் இருக்க தேவைப்படுகிறது. தற்காலத்தில் பூமியின் மீதுள்ள யாரோ ஒருவருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஆன்மா உலகிலிருந்து எங்கிருந்தும் செய்யலாம். டாக்டர் நியூட்டன், யாரோ ஒருவருடன் உன் ஆன்மா தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் வழி நீ விவரிக்க முடியுமா? நபர் சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு லேசான தூரிகையால் வருடுவது போல. குறிப்பு: நம்மில் பல தனிப்பட்ட முறையில் அனுபவப்பட்டவாறு ஆன்மீக இம்மைக்குரிய உலகங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் தகவல்களை அனுப்பவும் பெற்றுக்கொள்ளவும் ஆன்மாக்கள் மிக்க திறமை வாய்ந்தவர்கள். இருப்பினும் இந்த தற்காலிக தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன, மேலும் விரைவாக அறுக்கவும் படுகின்றன. ஒரு ஆயுட்காலத்திற்கு ஆன்மாவற்ற ஒரு குழந்தைக்கு ஆன்மாவை இணைத்தல் மிகவும் கடினமானது. மேலும் கூடுதலாக நிகழ்வு 29இல் இது விவரிக்கப்படும். டாக்டர் நியூட்டன், நீ இந்த வருங்கால வாழ்வுக்குரிய வாழ்க்கைகளை காணும்போது பூமியில் அது எந்த வருடம்? நபர் தயங்குகிறார். அது தற்போது 1956. மேலும் வருங்காலத்துக்குரிய என் எல்லா காட்சிகளிலும் 13 முதல் 19 வயது வரை உடையவர்களை இருக்கிறார்கள். வளையம் அனுமதிக்கும் வரை நான் இந்த வருடத்துக்கு முன்னும் பின்னும் அவர்களை சரியா என்று ஆராய்வேன். டாக்டர் நியூட்டன், எனவே இக்குறிப்பிட்ட காலத்தின் பூமியின் மீது உண்மையாகவே இன்னும் பிறக்காத பல மக்களாக இருக்க வளையம் உனக்கு வாய்ப்பளிக்கிறதா? நபர்: அல்ல, நான் நன்றாக பொருந்துவேனா என்று பார்ப்பதற்கு, அவர்களுடைய திறமைகளையும் பெற்றோர்களையும் கண்டு ஆராய்வதற்கு உறுதியாக நான் நியூயார்க்கை விரும்புகிறேன். டாக்டர் நியூட்டன், நீ மற்ற நகரங்களை தேவையான அளவு கவனமாக பார்த்துள்ளதாக நினைக்கிறாயா? நபர் பொறுமையின்றி: ஆம், நான் அதை செய்தேன், ஆனால் நான் அவற்றை விரும்பவில்லை. டாக்டர் நியூட்டன், ஒரு நிமிடம் காத்திரு. நீ ஆஸ்லோவில் ஒரு இசையை கற்கும் மாணவரை விரும்பி நியூயார்க் நகரத்தில் வாழ விரும்பினாள். நபர் சிரிக்கிறார். உண்மையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள், ஆனால் நான் நியூயார்க்கைத்தான் விரும்புவேன். டாக்டர் நியூட்டன், சரி, முன்னோக்கி செல். வளையத்தில் உன் நேரம் முடிவை நெருங்கி கொண்டிருப்பதால் நிகழக்கூடிய உன் வாழ்க்கை தேர்வின் விவரங்களை எனக்கு கொடு. நபர்: நான் நியூயார்க்கில் ஒரு இசைப்பாடகராக இருக்கப் போகிறேன். ஓரிருவருக்குள் நான் என் தேர்வை நிர்ணயிக்க இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஏராளமான திறமையுள்ள ஒரு தடித்த குழந்தையை சிரிப்பதற்கு நிறுத்துகிறார் தேர்ந்தெடுப்பேன் என்று எண்ணுகிறேன். அவன் உடல் என் கடைசி உடலைப் போல உறுதியாக இருக்காது. ஆனால் பயிற்சி செய், பயிற்சி செய், பயிற்சி செய் என என்னை ஊக்குவிக்கும் கொஞ்சம் பணம் இருக்கும் பெற்றோர்களின் நன்மை எனக்கு இருக்கும். டாக்டர் நியூட்டன், பணம் முக்கியமா? நபர்: நான் பேராசை பிடித்த சுயநலக்காரனாக ஒழிக்கிறேன் என்று நான் அறிவேன். ஆனால் என் கடைசி வாழ்க்கையில் பணம் இருக்கவில்லை. நான் இசையின் அழகை வெளிப்படுத்த விரும்பினாள். மேலும் எனக்கும் மற்றவர்களுக்கும் இன்பத்தை அளிக்க விரும்பினாள். எனக்கு தகுந்த பயிற்சியும் துணை தரும் பெற்றோர்களும் தேவை, இல்லையேல் நான் ஒதுக்கி வைக்கப்படுவேன். நான் என்னை அறிவேன். டாக்டர் நியூட்டன், வளையத்தில் உனக்கு அளிக்கப்பட்ட எந்த ஒரு விருப்பத் தேர்வுகளையும் நீ
விட்டால் நீ கூடுதலான இடங்களையும் மக்களையும் பார்ப்பதற்கு கேட்க முடியுமா? நபர்: எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையான அளவு அளிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் நியூட்டன்: நான் இன்னும் வெளிப்படையாக கேட்கிறேன். வளையத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட தேர்வுகளில் இருந்து மட்டும்தான் நீ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒத்திசைவாளர்கள் உனக்கு எதிராக மற்ற பலரை மறைத்து வைக்கவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை குறிப்பிட்ட விருப்ப தேர்வுகள் செய்ய அவர்கள் செயல் திட்டத்தை வகுக்கிறார்களா? நபர் சிறிய இடைவேளைக்கு பிறகு: நான் வளையத்துக்கு வந்த எல்லா காலங்களையும் கருத்தில் கொண்டு நான் அப்படி நினைக்கவில்லை. நாம் வாழ விரும்பும் வகையான வாழ்க்கையை குறித்து எங்கள் மனங்கள் தீர்மானம் செய்தால் ஒழிய நாங்கள் செல்வதில்லை. மேலும் என் சொந்த கருத்துக்களின் அடிப்படையில் நான் எப்போதும் ஆர்வமிக்க விருப்ப தேர்வுகளை கொண்டுள்ளேன். டாக்டர் நியூட்டன்: சரி, வளையத்தில் வாழ்க்கைகளுடன் மறுசீரமைவை நீ முழுவதும் முடித்த பின்னர் அப்போது என்ன நிகழ்கிறது? நபர்: செயல் ஒழுங்குபடுத்துபவர்கள் நான் காண்பிக்கப்பட்டதுடன் நான் திருப்தி அடைந்துள்ளேனா என்று பார்க்க என் மனதுக்குள் வருகிறார்கள். டாக்டர் நியூட்டன்: அவர்கள் எப்போதும் அதே ஆன்மாக்களா? நபர்: நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னால் எவ்வளவு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமோ அதுவரை. டாக்டர் நியூட்டன்: வளையத்தை விட்டு செல்லும் முன் ஒரு முடிவெடுக்க அவர்கள் உன்னை வற்புறுத்துகிறார்களா? நபர்: இல்லவே இல்லை. என் மனதில் முடிவெடுக்கும் முன்னர் என் தோழருடன் பேச வெளியில் மிதந்து செல்கிறேன். மீண்டும் திரும்ப செல்கிறேன். நிகழ்வு 25 நபர் தனது இட விருப்ப தேர்வுகள் 4 நகரங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்று எங்களிடம் கூறினார். ஒரு புதிய வாழ்க்கைக்கு முன்னர் ஆன்மாக்கள் முற்காட்சி செய்யும் காட்சிகளின் எண்ணிக்கை நிச்சயமாக ஒவ்வொரு வருகைக்கும் வேறுபட்டுள்ளது. காட்சிகளில் அளிக்கப்பட்ட வாழ்க்கைகளிலிருந்து நாம் தேர்ந்தெடுக்கலாம். இது நாம் வருவதற்கு முன்னர் நம் சார்பில் இடக்காட்சிகளை அமைப்பதில் மற்ற ஆன்மாக்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதை எனக்கு சுட்டி காட்டுகிறது. வாழ்க்கை தேர்வின் இடத்தில் ஆன்மாக்களுக்கு உதவும் நிபுணர் ஆன்மாக்களின் எண்ணிக்கை ஒருபோதும் பெரிதாக தோன்றவில்லை. என் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் பெருமளவில் தெளிவற்ற பொய்த்தோற்றங்களாக தோன்றுகிறார்கள் என்றாலும் முதியோர் மன்றத்தின் உறுப்பினர்களும் தனியான வழிகாட்டிகளும் இதில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள். மனித வரலாற்றின் துவக்கத்தில் உலகத்தில் ஜனத்தொகை குறைந்திருந்த போது அவர்கள் எப்போதும் நெருக்கமற்ற மனித குடியிருப்புகளில் பிறந்ததாக என் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கைகளை நினைவில் கொண்டு வருகிறார்கள். குறித்த நேரத்தில் கிராமங்களின் பெருக்கத்துடனும் பின்னர் புராதன நகரங்களின் இன்னும் பெரிய மையங்களுடன் அதே இடப்பரப்புகளுக்கு திரும்ப வருவதை என் நிகழ்வு நபர்கள் அறிவிக்கிறார்கள். புதிய இடங்களில் குடியேறி மக்களின் பரந்த இருப்பிட மாற்றங்களால் குறிப்பாக கடந்த 400 வருடங்களில் வாழ்க்கை தேர்வுகள் மீண்டும் நிலையியல் சார்ந்து சிதறப்பட்டது. அதிக ஜனத்தொகையின் இந்த நூற்றாண்டில் கூடுதலான ஆன்மாக்கள் நாங்கள் முன்னரே இருந்த இடங்களில் வாழ்வதற்கு விருப்ப தேர்வு செய்கிறார்கள். இன்றைய இந்த மனப்பாங்கு இனம் காரணத்தால் ஆன்மாக்கள் அதே தேசங்களுக்கு திரும்ப செல்ல விரும்புகிறார்கள் என்று பொருள்படுகிறதா? இனச்சார்பு அல்லது நாட்டுப்பற்றின் அடிப்படையில் வாழ்க்கை தேர்வுகளை நோக்கி ஆன்மாக்கள் நாட்டம் கொண்டிருப்பதில்லை. மனித பிறவினை மனப்பான்மைகளின் இந்த விளைபொருள்கள் குழந்தை பருவத்தில் கற்பிக்கப்படுகின்றன. ஒரு ஆன்மாவின் விருப்ப தேர்வில் கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கும்போது இனச்சாய்விலிருந்து வேறுபட்டது. மற்றொரு பக்கம் பல ஆன்மாக்கள் பாலைவனங்கள், மலைகள் அல்லது கடல் மீது கொண்டிருக்கும் நாட்டமும் காரணமாக இருக்கலாம். ஆன்மாக்கள் நாட்டுப்புற அல்லது நகர வாழ்க்கைக்கு விருப்ப சார்பும் கொண்டிருக்கலாம். ஆன்மாக்கள் அதே நிலம் சார்ந்த இடப்பரப்புகளுக்கு இழுக்கப்படுகிறார்களா? ஏன் என்றால் அவர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்த அதே குடும்பத்துடன் புதிய வாழ்க்கையை விரும்புகிறார்களா? பழங்குடி அமெரிக்கர்கள் போன்ற குறிப்பிட்ட கலாச்சாரங்களுக்குள் ஆன்மாக்கள் அதே குடும்பத்தில் பிறக்க விரும்புகிறார்கள் என்பதே மரபாகும். ஒரு மரணமடையும் மனிதன் தனது சொந்த பிறக்காத பேர குழந்தையாக திரும்பி வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என் பயிற்சி தொடர்பில் கடந்த கால வாழ்க்கையிலிருந்த அதே மரபு வழி பண்பியல் சார்ந்த விருப்ப தேர்வுகளை ஆன்மாக்கள் மீண்டும் நிகழ்த்துவதை நான் அரிதாக காண்கிறேன். ஏனென்றால் இது வளர்ச்சியையும் வாய்ப்பையும் தடுத்து நிறுத்தும். எப்போதாவது முன்வினை பயன் சார்ந்த வழக்கமற்ற சூழ்நிலைகளின் கீழ் முந்தைய ஒரு வாழ்க்கையில் ஒரு உறவினரின் உடலில் ஆன்மா திரும்பி வருவதை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். உதாரணமாக, ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய நாட்டம் கொண்டிருந்தால், இளமையாக இருக்கும்போது திடீரென்று ஒருவர் மரணமடைந்தால், ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மரணமடைந்த ஆன்மா உயிர் வாழும் தனது சகோதர சகோதரிக்கு குழந்தையாக பிறக்க விரும்புவார். இது ஒரு முக்கியமான செயலை முடிப்பதற்காக, இந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையை மீட்பதற்காக இருக்கலாம். என் அனுபவத்தில் இன்னும் பொதுவானது என்னவென்றால், பிறந்தவுடனேயே மரணமடையும் இளம் குழந்தைகளின் ஆன்மாக்கள் அதே பெற்றோர்களுக்கு அவர்களுடைய அடுத்த குழந்தையாக திரும்பி வருவதே ஆகும். இந்த திட்டங்கள் எல்லாம் துயரமான குடும்ப சம்பவங்களில் பங்கு கொள்ளும் ஆன்மாக்களால்
முன்பே உருவாக்கப்படுகின்றன. அவை முன்வினை பயன் சார்ந்த விஷயங்களின் புதிர்களை சார்ந்துள்ளன. நீண்ட காலத்திற்கு முன்னர் என் வாடிக்கையாளர் தனது கடைசி வாழ்க்கையில் ஒரு பிறவி கோளாறில் துவக்கத்திலேயே மரணமடைந்த ஒரு நிகழ்வு என்னிடம் இருந்தது. நான் கேட்டேன், நீ சில நாட்களே ஆனபோது உன் வாழ்க்கை முடிவதற்கான நோக்கம் என்ன? அவர் பதிலளித்தார், பாடம் என் பெற்றோர்களுக்காக, எனக்காக அல்ல. அதனால்தான் இடைவெளியை நிரப்புவதற்காக நான் திரும்பி வர தீர்மானித்தேன். அவர்களுடைய விஷயங்கள் மீது வேலை செய்வதை விட யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய ஆன்மாக்கள் குறுகிய கால வாழ்க்கைக்காக திரும்பி வரும்போது அங்கு நேரம் இல்லாததால் சிலர் இதை ஒரு நிரப்புபவர் வாழ்க்கை என்று அழைக்கிறார்கள். இந்த நிகழ்வில் ஒரு முந்தைய வாழ்க்கையில் அவர்கள் சேர்ந்திருந்த போது பெற்றோர்கள் தவறாக நடந்து கொண்டதால் மற்றொரு குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்தினார்கள். என் வாடிக்கையாளரின் கடைசி வாழ்க்கையில் அவர்கள் அன்பு கொண்டிருந்த இளம் ஜோடிகளாக இருந்த போதிலும் அவர்கள் நம்பிக்கையற்ற நிலையில் தாங்கள் விரும்பிய குழந்தை தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சோகத்தை இந்த பெற்றோர்கள் அனுபவிக்க தேவையிருந்தது. இந்த பயங்கர இழப்பிலிருந்து கடும் துயரத்தை அனுபவித்தல் இந்த பெற்றோர்களின் ஆன்மாக்களுக்கு ஒரு இரத்த பிணைப்பை துண்டிப்பதின் விளைவுகளினால் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை அளித்தது. இந்த விஷயத்தை பற்றி நிகழ்வு 27 கூறப்பட்டுள்ளது. ஆன்மாக்கள் வருங்கால வாழ்க்கைகளில் தங்கள் மரணங்களை சாதாரணமாக காண்பதில்லை. முதிர்வதற்கு முன்னரேயே தங்கள் மரணம் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆன்மாக்கள் தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை தேர்விடத்தில் அதை அவர்கள் பெரும்பாலும் காண்கிறார்கள். திடீரென்று மரணம் அளிக்கும் நோய்களை கொண்டிருக்கும், யாராலோ கொல்லப்பட இருக்கும் அல்லது ஏராளமான மற்றவர்களுடன் ஒரு அழிவுக்குரிய சம்பவத்திலிருந்து வாழ்க்கையின் திடீரென்ற முடிவுக்கு வருகின்ற உடல்களுக்காக ஆன்மாக்கள் முன்கூட்டியே ஆர்வம் கொள்வதை நான் கண்டுபிடித்துள்ளேன். இந்த துக்க சம்பவங்களில் தொடர்பு கொண்டுள்ள ஆன்மாக்கள் தவறான இடத்தில், தவறான சமயத்தில் மற்றும் கடவுள் விளையாட்டுத்தனமாக மறுபக்கம் திரும்பி கொண்டிருப்பதால் சிக்க வைக்கப்படவில்லை. தான் பங்கு கொள்ள தேர்ந்தெடுக்கும் சம்பவங்களுக்காக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு செயல் நோக்கம் கொண்டுள்ளது. அவருடைய கடைசி வாழ்க்கை ஒரு அமெரிக்க இந்திய பயனாக 7 வயதில் முடிவதற்கு முன்னரே திட்டமிடப்பட்டது என்று ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் சொன்னார். அவர் சொன்னார், நான் பணிவை கற்பதற்காக ஒரு உடலை தேடிக் கொண்டிருந்தேன். ஒரு தவறாக நடத்தப்பட்ட பட்டினி கிடக்கும் இன கலப்பில் பிறந்த பிள்ளையாக இருந்த இந்த வாழ்க்கை போதுமானதாக இருந்தது. மற்றொரு நிகழ்ச்சி ஒரு ஆன்மாவின் ஒரு பயங்கர விதமான ஆர்வத்தை தெளிவாக எடுத்து காட்டியது. என் வாடிக்கையாளரில் ஒருத்தி தனது கடைசி வாழ்க்கையில் தனது ஆன்மா குழுவிலிருந்த மற்ற 3 யூனிச்சிலிருந்து டக்காவிலுள்ள மரண கூடாரத்துக்குள் 1941 எடுத்து செல்லப்பட்ட யூத பெண்மணிகளின் உடல்களோடு சேர தேர்ந்தெடுத்தாள். எல்லோரும் அதே குடியிருப்புகளுக்கு ஒப்படைக்கப்பட்டனர். அதுவும் முன்னரே ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கே என் வாடிக்கையாளர் 18 வயதில் குழந்தைகளுக்கு ஆறுதல் அளித்தும் அவர்கள் உயிர் வாழ உதவி செய்ய முயற்சித்தும் 1943 மரணமடைந்தார். அவள் மேற்கொண்ட பணி தைரியத்துடன் நிறைவேற்றப்பட்டது. சம்பவங்கள் இனம், பண்பாடு மற்றும் நிலையியல் சார்ந்த இடம் தேர்வு நடைமுறையில் முதலில் வருவதாக பெரும்பாலும் தோன்றினாலும் அவை ஆன்மாவின் அடுத்த வாழ்க்கைக்கு மிக குறிப்பிடத்தக்க விருப்ப தேர்வுகள் அல்ல. மற்ற எல்லா நோக்கங்களையும் தவிர ஒரு குறிப்பிட்ட உடலின் அனைத்து முக்கிய முடிவையும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய மூளையை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடியதையும் வைத்து ஆன்மாக்களின் மனித உடலெடுத்தல் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்த அத்தியாயம் பல வகையான உடல் சார்ந்த, மனநிலை சார்ந்த காரணங்களுக்காக ஆன்மாக்கள் ஏன் தங்கள் உடல்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதன் பகுப்பாய்வுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தொடரும். ஓம்.